சொல்றேன். ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் பிரியாணி பிரியரா இருப்பீங்க இல்லையா? ஒரு பிரியாணி, வெல் டேஸ்டட் பிரியாணி என்ன, கம்ப்ளீட்டா உட்காந்துன்னு நிதானமா பொறுமையா நமக்கு பிடிச்ச ஒரு அட்மாஸ்பியர்ல, நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் சொல்றேன், சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சி, இமேஜின் ஜஸ்ட் ஒரு 1 year கழிச்சு, வாட் எவர் தி இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஆர் கம்மிங், வாட் எவர் த டீம் யூ ஆர் பில்டிங், வாட் எவர் தி இன்கம் யூ ஆர் ஏர்னிங், ஃபென்டாஸ்டிக், ஃபைன். அது உங்களுடைய ஸ்பீடு, உங்களுடைய பிலீஃபு, உங்களுடைய நீடு, அதை பொறுத்து இருக்கு. வாட் எவர் யூ டூ, தட்ஸ் குட். சேம் டைம் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை பற்றி, ஒரு ஏஐ பற்றி, ஒரு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸை பற்றி, ஒரு இதை பற்றி தான் நம்ம லேர்ன் பண்ணினு, நம்மளுடைய நாலேஜை நம்ம டெவலப் பண்ணினு, அந்த சேம் டைம் ஒரு ஏர்னிங் பண்ணினு, ஒரு திருப்தியாக ஒரு 1 year கழிச்சு நீங்கள் உங்களை கம்ப்ளீட் ஒரு ப்ராடக்டாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? See, that is what we are missing, my dear friends. Please understand. That is what we are missing. என்னன்னா, பணம் சம்பாதிக்கிற ஆசை இருக்கு. எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாருக்கும் வேணும். இன்னைக்கு உலகத்துல பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உண்மை. அதுவும் இன்னைக்கு இருக்கிற வேகத்துல ஷார்ட் டைம்ல நம்ம இன்கம் பண்ணணுன்ற அந்த அவசரம், அவசியம் எல்லாமே இருக்கு. பட் we are missing something, that is learning. That is learning. கத்துக்கிறது கிடையாது. கத்துக்கிறது கிடையாது. நமக்கு என்னன்னே புரியறது கிடையாது. பட் நிதானமா பொறுமையா கத்துக்கொண்டு என்ன நடக்குது உலகத்துல அப்படின்றத தெரிஞ்சுக்கொண்டே பணம் சம்பாதிக்கும் போது அந்த திருப்தி வந்து ஒரு பெரிய திருப்தி. எல்லாருக்குமே ஒண்ணு தெரியும், சரிங்களா? ஒரு சின்ன ஸ்டோரியோட நான் முடிக்கிறேன். ரொம்ப வேல்யூபுளான ஒர்த்தான ஸ்டோரி. இன்னைக்கு இங்க இருக்க 20 பீப்புளும் என்னோட சேர்த்து இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் ஸ்டோரி. ஏன்னா டைம் இருக்கு, நம்ம ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கோம். என்ன ஸ்டோரி அப்படின்னா, எல்லாரும் பிஸா சாப்பிடுவோமா? இல்லை எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவோம்? பிஸா வேணா கூட, இப்போ பிஸா லேட்டஸ்ட் பசங்க ஸ்டைலாக இருக்கட்டும். கம் டு பிரியாணி. எவ்ரி ஒன் வில் ஈட் பிரியாணி, சரிங்களா? ரெகுலராக நீங்கள் ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்டுன்னே இருக்கீங்க. திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு, என்ன, வா இந்த ஹோட்டலில் பிரியாணி அருமையாக இருக்கும் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அண்ட் அந்த கடையில் போய் பிரியாணி சாப்பிட்றீங்க. மவுத் வாட்டரிங் பிரியாணி. உங்களுடைய அந்த மவுத்துலேருந்து வாயிலேருந்து அப்படியே தண்ணி வருது, ஜொல்லு வருதுன்னு இல்லையா, சலைவா. ஃபண்டாஸ்டிக் டேஸ்ட். நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரியாணியை நீங்க சாப்பிட்டதே கிடையாது. யூ ஆர் அப்படியே புலங்காகிதாயிடுறீங்க. யூ ஆர் ஹாப்பி வித் எவ்ரி திங். உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, ஏன் இதை இத்தனை நாள எனக்கு சொல்ல? வெஜ் பிரியாணி, ஓகே ஃபைன், வாட் எவர் இட் இஸ். நான் சொல்றதை அது அவங்க ஸ்டைலுக்கு எடுத்துக்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறீங்க, ஓ ஹவு, நான் எப்படி இந்த டேஸ்ட்டை நான் இது நாள் வரைக்கும் மிஸ் பண்ணேன்? நான் என்ன எப்படி விட்டேன் இதை, எனக்கு தெரியலையே. ஐ ஆம் அ ஃபேன் ஆஃப் பிரியாணி பிரியன் நான். எங்கே இருந்தாலும் தேடி தேடி போய் சாப்பிடுவேன். ஆனால் வந்து எப்படி மிஸ் பண்ணேன் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படி இப்படின்னு உட்காந்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் திங்க். நீங்க இத்தனை நாள் ஒரு கடையில பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்க. தட் இஸ் ஆல்சோ குட் பிரியாணி, குட் டேஸ்ட், தப்பு இல்லை. ஆனா உங்க ஃப்ரெண்டு இப்ப கூப்பிட்டு போன கடையில அந்த பிரியாணி இதை விட 10 times டேஸ்ட், அந்த பாஷர்னுவாங்க இல்லையா. அப்புறம் வந்து இப்போ இந்த குக்கு வித்து கோமாளிலாம் பார்த்துட்டு நானும் கற்றுக்கிறேன். டாப் நாச்சு, அப்புறம் டெக்ஸ்சர், அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம வந்து வெங்கடேஷ் பட் மாதிரியா சாப்பிடலான்னு பார்க்கும்போதே நம்ம அந்த அதை பற்றி சொல்ல முடிகிற அளவுக்கு இருக்குது அந்த பிரியாணி. ப்ளீஸ் திங்க் பீப்புள், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன்
this biryani, this biryani, this shop owner, this shop. இந்த கடைக்கும் இந்த கடைக்கும் இந்த பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாட்ல சொல்லுங்களேன். வாட் இஸ் தட் ஒன் திங் விச் இஸ் டிஃபரிங்? எது வந்து அப்படி ஆக்கியிருக்கு? கொஞ்சம் எல்லாருமே என்னோட எவ்வளோ அழகாக சொல்கிறேனே, 9 மணிக்கு பிரியாணி பற்றி சொல்லும் போது ஐ டோன்ட் யூஸ் உங்களுடைய இன்சைட், உங்களுடைய விஷயம் எது ஒன்று வித்தியாசமாக்கியிருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். 5 minutes. சேஞ்ச் இன் வாட்? ஓகே ஃபைன். ப்ளீஸ். ஒருத்தர் தான் 17 பேர் இருக்கும். 20 பேர் இருந்தால் இப்போ 3 பேர் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. பிரியாணினுடைய பசி வந்துச்சு போல இருக்கு. பரவாயில்ல. இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் இப்போ நான் சொல்ல போகிறத கேட்க போகிற எல்லாருமே பிளஸ்டு பீப்புள். சேஞ்ச். அப்புறம் கமான் 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 கமான். உங்களை நீங்கள் வெளியில் வந்தால் தான், இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் முடியும். ஒரே ஒருத்தர் தான் கொடுத்துருக்கீங்க. வாட் இஸ் தட் ஒன் டிஃபரன்ஸ்? சாட்ல போடுங்களேன். தமிழ்லேயே கூட போடுங்க, நோ ப்ராப்ளம். கமான் கமான். 53 இப்போ 54 வரைக்கும் 1 minute டைம் தரேன். பார்ட்டிசிபேட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டிசிபேட். நீங்களாம் வந்து வாயை திறந்து சொல்லாமல் புதிய அனுபவத்தின் மேல் உள்ள ஆர்வத்தால் சுவை கூடுவதாக உணர்கிறோம். பியூட்டிஃபுல் ஹரிபாபு. புதிய அனுபவத்தின் மேல் உள்ள ஆர்வத்தால் சுவை கூடுவதாக உணர்கிறோம். வெரி குட். சுப்பிரமணியன், டேஸ்ட். டேஸ்ட். அந்த டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பார் அவரு? என்ன பண்ணியிருப்பார்? கமான். 3 பேர் போட்டிருக்கீங்க. 18 பேர் இருக்கும். 15 பேர். என்ன? வாட் இஸ் தட்? வாட் எவர் இட் இஸ், டோன்ட் ஷை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் கரெக்ட். கமான் 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 கமான். 30 seconds. ஹலோ, வேற யாருக்கும் விருப்பம் இல்லையா? இன்னொரு வியூ வந்திருக்கு. இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ ஃபைன். ப்ரிப்பரேஷன். வெரி குட். ப்ரிப்பரேஷன்றார் ஒருத்தர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றார். ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் வெரி குட். ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்தால் தான் பிரியாணி நல்லா இருக்கும். வாட் எவர் த ஃபுட், வாட் எவர் இட் இஸ், ப்ரிப்பரேஷன் நல்லா தான் இருக்கும். பட் வாட் இஸ் தட்? அந்த ப்ரிப்பரேஷன் அவர் பண்ணுறதுக்கு, நல்லா பண்ணுறதுக்கு வாட் இஸ் தட் இம்பார்ட்டன்ட்? ஓகே ஃபைன். லெட் மீ கம்ப்ளீட் வித் திஸ். இந்த பிரியாணிக்கும் இந்த கடைக்கும் இந்த கடை ஓனருக்கும் யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரே ஒரு வித்தியாசம்தான். எக்ஸ்ட்ரா சம்திங், எக்ஸ்ட்ரா எஃபர்ட், எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ், எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா லவ் டுவர்ட்ஸ் இட்ஸ் கிளைண்ட் ஆர் பிஸ்னஸ், வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ். இந்த பர்சனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து எக்ஸ்ட்ரா. இட் இஸ் ஆர்டினரி பிரியாணி, இட் இஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிரியாணி. எக்ஸ்ட்ராடினரி அப்படின்றமே, வாட் இஸ் தட் மீன்ஸ்? யுவர் கமிட்மெண்ட், யுவர் டெடிகேஷன், யுவர் ஃபோக்கஸ். ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். டாப் நாச் கிரியேட் பண்றதுக்கு தேவை ஒன் ஸ்மால் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், ஒன் ஸ்ட்ராங் ஸ்மால் எக்ஸ்ட்ரா கேர், ஒன் ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரா லேர்னிங். அவ்வளவுதான். சக்சஸ் எங்க இருக்குன்னா எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் கிட்ட இருக்கு. ஆர்டினரி பீப்புள் கிட்ட சக்சஸ் இல்ல. ப்ளீஸ் மைண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் கிட்ட தான் இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி இன் வாட்? லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங், ஃபெயிலிங். ஃபெயில் ஆனாதான் சக்சஸ். எக்ஸ்ட்ராவா ஃபெயில் ஆக தயாரா இருந்தீங்கன்னா யூ ஆர் சக்சஸ்ஃபுல் பீப்புள்.
ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா. ஸோ டோன்ட் பி எ ஆர்டினரி பர்சன். Be an extraordinary person by putting all your efforts, all your earnings, learnings, all your time, எல்லாமே எப்பயுமே பண்ணும்போது ஐ வில் டூ சம்திங் எக்ஸ்ட்ரா. நேத்தி பண்ணதை விட இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, ஒரு எக்ஸ்ட்ரா, ஒரு அதிகமா பண்ணுவேன், ஒரு அதிகமா பண்ணுவேன். திஸ் இஸ் த மைண்ட் செட் வி ஷுட் நீட். ஸோ பி ஏ எக்ஸ்ட்ராடினரி பர்சன். 9M AI, இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி பிஸ்னஸ். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய மைண்ட்ல நான் ஃபீல் பண்றது இல்ல, அது நமக்கு ஏஐ ட்ரேடிங் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை, ட்ரைனிங்கும் கொடுத்து நம்மளை சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆக்கும்போது பி ஏ எக்ஸ்ட்ராடினரி பர்சன். அங்கே பண்ணின நார்மல் திங்ஸே இங்கே பண்ணாதீங்க. இங்கே வந்துட்டு சம்பாதிக்கிறதோட சேர்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுங்க, நாலேஜை டெவலப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் 1 இயரில் 9M AI நமக்கு என்ன இன்கம் தருது வருது எல்லாமே இருக்கும்போது யூ வில் பிகம் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் இன் திஸ் மார்க்கெட் ஆஃப் ஏஐ ஃபினான்ஷியல் டெக் பேஸ்டு, ஃபின்டெக் பேஸ்டு கம்பெனியில் யூ வில் பி எ எக்ஸ்ட்ராடினரி பர்சன். யூ வில் பி எவர். அவ்வளோதான். With this, I am ending this presentation. Hope ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சேம் டைம் இந்த பிளானை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. வெரி சிம்பிள் பிளான், வெரி 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 சிம்பிள் பிளான். $100 $1,000 போட்டு 1 இயருக்கு நீங்கள் 365 days கான்ட்ராக்டில் வரும்போது யூ ஆர் கோயிங் டு கெட் 0.81%. 0.81%, that is 24% per month. Your returns, your principal is there always. You can take your principal anytime. டீம் பில்ட் பண்ணும்போது 2 டீம் 2 லெக்கை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். 2 லீடர்ஸை கிரியேட் பண்ணி அவங்க கீழே லீடர்ஸ் சப்போர்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக கீழேந்து வர புஷ்ல எவ்ரிபடி வில் வின், எவ்ரிபடி கேன் earn this money along with the beautiful education learning curving system. Thank you all for your presence. Be extraordinary, extraordinary. நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வீட்டில் நம்ம ஒய்ஃப் ரொம்ப அருமையாக சமைச்சிருப்பாங்க. அன்னைக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்திருக்கும். காரணம் அன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பியில் மூடில் இருந்திருப்பாங்க, இல்லை குட் மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று ஹாப்பியாக அவங்கள எக்ஸ்ட்ராவாக திங்க் பண்ண வச்சுருக்கோம். whenever you put extra anything, you are extraordinary. Thank you all. Thank you all. நாளைக்கு விஜய் பார்க்கில் நம்மளுடைய பியூட்டிஃபுல் சென்னை இன்ட்ரோ மீட்டிங் இருக்குது. 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறதா, 5 to 9, 4 hours வித் பியூட்டிஃபுல் டின்னர். நான்வெஜ் அண்ட் வெஜ். ஏன்னா புரட்டாசி மாதம் வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ் பிரியருக்கு நான்வெஜ்ஜும் இருக்குது. ஸோ சென்னை பேஸ்டு பீப்புள் எல்லாருமே நாளைக்கு யூ ப்ளீஸ் அட்டெண்ட் திஸ் விஜய் பார்க் மீட்டிங். ஓகே, டாப் லீடர்ஸ் கோகுல் அண்ட் அருண் இவங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆக போகிறாங்க. அண்ட் யூ கேன் லேர்ன் மோர் தேர். நாளன்னைக்கு 21 திருச்சியில் 5 மணிக்கு ரம்யாஸ் ஹோட்டல் ரம்யாஸில் இருக்குது. பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், இப்போ திருச்சி பஸ் ஸ்டாண்ட் மாற்றிட்டாங்க எல்லாமே. அப்போ பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் திருச்சியில் ரம்யாஸ் ஹோட்டலில் இருக்குது. அதுவும் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 9 o'clock முடிஞ்சிடும். நாளன்னைக்கு சண்டே திருச்சியில், நாளைக்கு சென்னையில் இருக்குது. உங்கள் பீப்புள் எல்லாருமே அங்கே அட்டன் பண்ண சொல்லுங்கள். லெட் தம் கம் அண்ட் லேர்ன். பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் பேஷன்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இதை கேட்டதுக்கு நன்றி நன்றி நன்றி. I will Thank you, stop. sir. Thank you, sir. Thank you very much. It was a very good presentation, and you touched every point. Thank you, sir. Thank you very much. எஸ் சார். சாம்சங் சார், கடைசி வரைக்கும் உங்கள் பேரை சொல்லவே இல்லை சார் நீங்கள். Yeah, my name is Liju. I am from Qatar. You are from? Qatar. Oh,
யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் இது யா லிட்டில் கொஞ்சம் தெரியும். ஃபேண்டாஸ்டிக். ஹரிபாபு சார் ஏதாவது மெசேஜ் இருக்கா? டிவைன் சார் நீங்களும் ஓபன் பண்ணிருக்கீங்க. இல்ல சார். ஓகே. தேங்க்யூ ஆல். நோ தேங்க்யூ. சார். தேங்க்யூ. Thank you very much, sir. Thank you, sir. தேங்க்யூ. Thank you very much.